விஜயோட கல்யாண வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அரசியல் காரணம்னு சொல்றாங்க. அரசியல் காரணம் தான் இது. இவ்வளவு நாளா வெளிய வரல. இப்பதான் வருது. அப்ப அரசியல் காரணம் தான் வருது. இப்போ இந்த பிரச்சனை விஜயோட அரசியல் வாழ்க்கையை பாதிக்கும். இந்த பிரச்சனையா? இதுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அதை பத்தி நாங்க யாருமே நினைக்கல. நிறைய பேர் நினைக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க குடும்பத்திலேயே பிரச்சனையை சால்வ் பண்ண முடியல, பெண்களுக்கு இது பண்ண. அவன் பிரச்சனையாடா, உன்னோட நாத்தத்தை எடுத்து விட்டோம்னா எங்கேயோ போவோம். அவனையா நீ குத்தி கிளப்புற? உன் நாத்த நாரிங்க கிடக்குது. அத்தை முதல்ல சென்ட் போட்டு மூடு. அவனையா பத்தி பேசுற? அவன் கண்ணன் மனைவி போயிருவாங்க, நாளைக்கு ஒண்ணா குடி. அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அதனால அது மாதிரி தராங்க. மொத்தம் வந்து அவர் ஜெயிக்க கூடாதுன்றதுக்காக தான் இதெல்லாம். ஒரு சாதாரண ஒரு படத்தை வெளியே வர விட்டாங்களா பத்தியா? எவ்வளவு நாள் அவர் படம் வெளியே வராத அளவுக்கு அவர் ஜெயிக்கிறது சான்ஸ் இருக்குன்னு இவ்வளவு என்ன பண்ண முடியுமோ அவரை தடுக்கிறது எவ்வளவு பண்ணலாமோ அவ்வளவு பண்றாங்க. ஆளுங்கட்சி மீடியாக்கெல்லாம் என்ன பண்றாங்க, இதையே வந்து ஃபிளாஷ் நியூஸ் ஆனா பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் போட்டு எந்த நியூஸ் ஆனாலும் போட்டு அவனுக்கு மூடிக்கிட்டு போய் உட்கார சொல்லு. ஓரமா போக்கு கண்ணாடி சின்ன எப்பா வரணும்னு நினைச்சாங்க. நீ மனசால் நினைச்சு எதுவும் நடக்கிறது கிடையாது. மனசால் நினைச்சு எதுவும் நடக்கிறது கிடையாது. என்னுடைய நம்பிக்கை என்ன, கடவுள் நோண்டி இருக்கான். கண்டிப்பா அவன் வரணும்னா எந்த ராஜா வந்தாலும் முடியாது. என்ன பண்ணாலும் நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக வந்திருக்கிற இந்த விஜய மக்கள் ஒரு நாளும் கைவிட மாட்டாங்க.